இப்போ வந்து பகல்காம் தாக்குதல் வந்து காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதனால உடனே என்ன பண்ணுறாரு மோடி வந்து என்ன இதில் வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படி தெரியுமா? இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து அவங்க வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை. அந்த அவங்க மசூதிகளை உடைக்கிறது, இந்த மாதிரியான போக்கு. இந்த ராமநவமி அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ஹோலி பண்டிகை இப்போ வந்து இஸ்லாமியர்கள் மேலே வந்து வண்ணங்களை பூசுகிறன்ற பேரில் நிறைய அத்துமீறல்கள் வந்து அது வந்து ஏதோ அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீ இஸ்லாமியர்களை இடையூறு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இங்கே நடக்கிற அந்த நடவடிக்கைகள் இருக்குல்ல, இதை வந்து இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதாவது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நிறைய இடையூறுகள். அவங்க வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை வாழலை. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் அது மாதிரி கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில் அமைதியாக வாழ்கிறாங்க இஸ்லாமியர்கள். இங்கே வந்து இந்துக்களுக்கும் எல்லா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் முஸ்லீம் எல்லாத்துக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்குது. எந்தவித நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அப்படி வாழலை. பார்த்திங்கன்னா வந்து ராமநவமி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மசூதிகள், அது பக்கம் போய் மசூதி எங்கே இருக்கோ அங்கே போய் தான் இவங்க வந்து வாழெல்லாம் தூக்கிட்டு போய் ஊர்வலம் போடுறது. அப்புறம் அந்த ராமநவமி அந்த மாதிரி நேரத்துலலாம் மசூதியை மூடிக்கிட்டாங்க. மூடி திரையெல்லாம் போட்டு அப்புறம் ரம்ஜானில் வந்து இவர் யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார், ஊபி முதல்வர், உத்தரப்பிரதேச முதல்வர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து சாலையில் தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்துக்கள் இந்த இந்து மதத்தை இந்து மதத்தில் தீவிரமாக உள்ள ஒரு மத வெறியர்கள்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மீதான ஒரு எந்த இஸ்லாமியர்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம், இந்த மாதிரி போக்கு இங்கே அதிகரிக்கிறதுனால தான் அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். நீங்கள் அது வந்து பெரும்பான்மையான மக்கள் அது பார்க்குறது கூட குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி காட்சிகள்லாம். அதெல்லாம் நம்ம வந்து சமூக வலைதள ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். இஸ்லாமியர்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வட மாநிலங்களில் இருக்குது. அவங்க எப்பவும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பயந்துக்கிட்டே வாழ்கிற. இப்போ இதை வந்து இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் அவங்க வந்து இந்த பகல்காம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவனும் முட்டாப்பை தான். அவனுக்கும் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சிங்கிறது கிடையாது. பொறுப்புணர்ச்சி இல்லாதவங்க கையில் போய் அவன்கிட்ட போயிட்டு ஒரு துப்பாக்கியை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரிஞ்சது தான். அப்போ அப்படிப்பட்டவனையும் நீ தூண்டி விடுற பாருல. இப்போ அப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாத அந்த தீவிரவாதிகளை கூட, அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை நீ தூண்டி விடுறதில்ல. அவங்க ஒன்றும் பாகிஸ்தானோட பிரஜைகள் கிடையாது. இந்த பகல்காம் தாக்குதல் நடத்திய அந்த தீவிரவாதிகள் அவங்க வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. அவங்க தனித்து அவங்களுடைய கொள்கை வேறு அப்படின்னு தனித்து செயல்படுகிற ஒருவராக கூட இருக்கலாம், அல்லது பாகிஸ்தானோட ஆதரவு கூட அவங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறது அப்புறப்பட்டு. அப்போது வந்து இந்த மாதிரியான இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை ஏற்படுறதுனால தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு முயற்சியாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு பொறுப்பற்ற ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு செயலை, ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன்னா அவனுக்கு மனிதத்தன்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மனிதத்தன்மை அற்றவர்களை நீ தூண்டுகிற ஒருவராக தான் இங்கே இஸ்லாமியர்களோட நிலைமை இருக்குது. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இந்துக்களால் நிறைய இடையூறுகள் ஏற்படுகிறது. இந்த உத்தரப்பிரதேசத்துலையும் சரி, வட மாநிலங்களில் ரம்ஜான் மாதத்தில் அல்லது அவங்க தொழுகை நடத்தும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது, இப்படி பல ஒரு இஸ்லாமியர்கள் இங்கே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் வட இந்திய நிலவரப்படி. தென்னிந்தியாவில் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை அந்த தீவிரவாதிகளுக்கு ஏற்படுத்தி இது போன்ற தாக்குதலுக்கு அவர்களை தூண்டுகிற விதமாக இங்கே உள்ள நிலவரம் இருக்கிறது. ஒருவேளை வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தென்னிந்தியாவில் எப்படி அமைதியாக பாதுகாப்பாக இருக்காங்களோ அதுபோல் இந்தியா முழுக்கவும் இருந்தாங்கன்னா, அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்துன்னா, அப்போ அதற்கு இந்தியா எந்த வகையிலும் பொறுப்பேற்காது. அது அவர்கள் தான் காரணமாக இருக்கிறது. அவர்கள் தான் அதற்கு முழு அப்போ அவர்கள் இந்த ஒரு இழி செயலை செய்வதற்கு இந்த அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்கிறாங்க. அப்படி யாரை சுட்டுக்கொண்டாலும் சரி, அது அப்போ அந்த தீவிரவாதிகள் இங்கே வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தூண்டுகிற ஒரு காரணியாக இங்கே நடக்கிற நிகழ்வுகள் இருக்குது. அதற்கான தூண்டுதல் இங்கே தான் நடக்குது.
இதுதான் அவர்களை செய்ய தூண்டுகிறது. அந்த செயலை அந்த செய்ய தூண்டுவதற்கு காரணமாக இருக்குது. நீ முழுக்க முழுக்க நேர்மையாக நீ இருந்தியா, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்தியா? அப்படி இல்லாதனால தான் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண. அப்படி இருக்கும்போது அது அவர்களுக்கு இந்த இழி செயலை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்குது, தூண்டுகிற ஒருவராக இருக்கிறார். அப்போ அந்த தூண்டுதலே ஒரு இழி செயல் தானே. இதுதான் இந்த பகல்காம் தாக்குதலுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு காரணங்கிறது வந்து இங்கே அமெரிக்க துணை ஜனாதிபதி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. அவர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக கூட சுற்றுலா பயணிகளை தாக்குகிறது ஒரு காரணமாக இருக்கலாம். சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்த அமெரிக்க ஜனாதிபதி இருக்கார்ல, அவர் அமெரிக்க துணை ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியாக யாரோ ஒரு பொறுப்பான ஒரு ஆள் வந்து இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்ருக்கார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன்னா அங்கே வந்து இஸ்ரேல், பாலஸ்தீனம், காசான்னு சொல்லி அங்கே வந்து மக்களெல்லாம் அவங்க நாடே ஒரு தரமட்டமாக்கிட்டாங்க. அப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ வந்து உடனே மோடி என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்ருக்காரு. உடனே அவருக்கு வந்து மக்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்களா, உடனே அவருக்கு பெரிய தேசபக்தி வந்துட்டா மாதிரி கிளம்பி வந்துட்டு நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம். ஏன் வந்து மணிப்பூரில் வந்து எவ்வளோ கொடுமைகள் நடந்தது, ஒரு நாள் கூட அந்த மக்களை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அப்போல்லாம் வெளிநாட்டில் தான் சுற்றிட்டு இருந்தார். அதுபோல் பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் வந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தொடர்கதையாக இந்த சிங்கள இராணுவத்தினரால் நம்முடைய தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதை பற்றி அப்போல்லாம் ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த இலங்கைக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் நீங்கள் ஏன் எடுக்கலை? இலங்கைக்கு எதிராக சிங்களர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. அப்போல்லாம் உங்களுக்கு கோபம் வரலையே? அது கோபம் வரல. இப்போ கூட சமீபத்தில் இந்த மாதிரி தமிழக மீனவர்களை தொடர்ந்து சிங்கள இராணுவத்தினர் தொடர்ந்து நிறைய பேர் இறந்துருக்கவும் கூட செஞ்சுருக்காங்க. கைது பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அவர் பாதுகாப்பாக மீன் பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் அவர் இலங்கைக்கு போயிட்டு வந்து அங்கே இருக்கிற மதத்துறவிகள்கிட்டலாம் போய் மண்டிட்டு ஆசிலாம் வாங்கிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த காஷ்மீர் தாக்குதலில் மட்டும் இவருக்கு ரொம்ப பொங்கிட்டார், உணர்ச்சிவசப்பட்டார், கவலையில் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஒரு நாடகம் போடுறாரு பாருங்க. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து உண்மையான அக்கறை. போருக்கு முப்படைகளும் போருக்கு தயாராகிறது. இப்போ ஏதோ இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் தான் காரணம் முறையாக அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அந்த சிந்து நதியெல்லாம் ரத்து பண்ணும்போது அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் அந்த வாழ்வார் அவங்களுக்கெல்லாம் அதில் அவங்க அன்னடங்காட்சிகள், அவங்களுக்கு இந்த அரசியலே தெரியாது. அப்போ அவங்களும் தானே அவங்க பாதிக்கப்படுவாங்க. இது ஏதோ பாகிஸ்தானோட ஒப்புதலின் பேரில் நடைபெற்ற ஒரு சம்பவம் போல் பாகிஸ்தானை குற்றவாளியாக சித்தரிப்பது அப்படின்னு சொல்கிறது. இவங்க வந்து தீவிரவாதிகள். இவங்க தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் என்பதால் இஸ்லாமியர்களை குற்றவாளியாக்குறதும் தப்பு. இஸ்லாமியர்கள் அந்த பழியை இஸ்லாம் மதத்தின் மேலே அல்லது இஸ்லாமியர்கள் மேலே போடுறதும் தப்பு. அதுபோல் வந்து பாகிஸ்தான் மேலே போடுறதும் தப்பு. இந்த தீவிரவாதிகளை வெறும் தீவிரவாதிகளை மட்டுமே பாருங்கள். அவங்கள வந்து இஸ்லாமியர்கள் என்கிற அடையாளத்தை போட்டு பார்க்கக்கூடாது, அந்த சாயத்தை பூசக்கூடாது. அதுபோல் பாகிஸ்தான் என்கிற சாயத்தையும் பூசாமல் அந்த பயங்கரவாதிகள் மட்டும் பாருங்கள். அவங்களை மட்டும் அழிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அது இல்லாமல் நீ எதுக்கு பாகிஸ்தான் சிந்து நதியை வந்து இப்போ வந்து தடுத்து அங்கே இருக்கிற அப்பாவி மக்களுடைய வாழ்வாதாரத்தை எதுக்கு பாதிக்கிறீங்க? ஏற்கனவே அந்த நாடு ரொம்ப ஏழை நாடு, பாகிஸ்தான் நாடு. அப்போ அந்த நாட்டு மக்களை எதுக்கு? அப்போ இன்னும் தீவிரவாத நடவடிக்கைகள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கான நியாயம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சிந்து நதியை தடுக்கிறீங்க அப்படிங்கும் அங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கும்போது இன்னும் வந்து தீவிரவாதிகள் வந்து நாம் செஞ்சு சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல். அதனால் பொறுப்பாக யோசிச்சு அதனால் அதே நேரத்தில் இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த தீவிரவாதிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு இருந்ததுன்னா, இப்போ ஒருவேளை இந்த சிந்து நதியை இப்போ தடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிந்து நதி வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு போகாது, அதனால் வறட்சியால் பாதிக்கப்படுவாங்க. அப்போ நம்ம மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. போரிடாமல் இது ஒரு நல்ல ஒரு இதனால் ஒருவேளை இந்த பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் மேலே ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஆதரவு நடவடிக்கை எடுக்கணும். இவங்களால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த கொஞ்சம் பேர் இருக்கிற தீவிரவாதிகளால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் ஒருவேளை தீவிரவாதத்துக்கு ஆதரவான நடவடிக்கையில் ஒருவேளை பாகிஸ்தானுக்கு ஆதரவு இருந்ததுன்னா, பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவு ஒருவேளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சிந்து நதியை தடுக்கிற இந்த நடைமுறை மூலமாக, இந்த தடை மூலமாக, இந்தியாவின் எதிர்ப்பு நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானும் கொஞ்சம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
பாடம் கற்றுக்கொண்டு இந்த தீவிரவாதிகளை உங்களால் ஒழிக்க முடியும் என்றால் அதை ஒழித்து விடுங்கள். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் நாட்டு மக்களை நீங்களே வந்து துன்புறுத்தாதீங்க. அப்போ அந்த வகையில் ஒருவேளை இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவாக இருந்தார்களே ஆனால் அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நடவடிக்கை மூலம் அவர்கள் அதை பாடம் கற்றுக்கொண்டு தங்களை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம், பதிலுக்கு பதில் என்கிற ஒரு போக்கு இல்லாமல், பதிலுக்கு பதில் உடனே வான்வெளியில் விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிலுக்கு நடவடிக்கை போடுறது அதெல்லாம் போடாமல் முறையாக கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட தீவிரவாதிகளுக்கு உங்களால் ஏதாவது ஆதரவு இது நாள் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தால் அதை நிறுத்தி உங்கள் மக்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. மக்கள் தான் முக்கியம், மதமோ தீவிரவாதமும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க பாகிஸ்தான்காரங்களும் உணரணும். இந்த மாதிரி போர் அதுக்காக வந்து இப்போ வந்து போர் முப்படைகளும் தயார், உடனே அட்டாக்கு, தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக போராக போய் அது ஒரு மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. இன்னும் இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போரிடுவது தான் சிறந்தது அப்படின்னு போய் போரிட்டிங்கன்னா இன்னும் 1000 பேர் சாவாங்க. 2 தரப்புலையும் 28 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பாகிஸ்தான் கூட சண்டை போட்டா அப்போ அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க, இவங்களும் இந்தியாவும் அட்டாக் பண்ணும். இன்னும் அவங்க தரப்பில் ஒரு 1000 பேர் சாவாங்க, இன்னொரு 1000 பேர் சாவாங்க, அதுக்கு மேலே கூட சாவாங்க. அதனால் ஒரு உயிர் கூட யாரும் செத்துறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எல்லா உயிரும் ரொம்ப முக்கியம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இந்த மாதிரி உணர்ச்சிவசப்பட்டு எப்படி ஒரு தனி மனிதர் வந்து எடுத்த உடனே உணர்ச்சிவசப்பட்டு செயல்படக்கூடாதோ, உணர்ச்சிவசப்பட்டு வா சண்டைக்கு வா அப்படிலாம் போகக்கூடாது. அதுபோல் ஒரு அரசாங்கமும் உணர்ச்சிவசப்பட்டு சண்டை தான் தீர்வு அப்படின்லாம் இல்லாமல் வேறு வழிகள்லாம் அற்புதமான அமைதியான வழிகள்லாம் இருக்குது. இராணுவ வீரர்கள் என்றால் அவர்கள் உயிரும் அவர்களது குடும்பங்களுக்கும் அவர்களுக்கும் அது ரொம்ப முக்கியம். அதனால் இருதரப்பில் அவங்க நாட்டு இராணுவ வீரர்களும் சரி நம்ம நாட்டு இராணுவர்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் மாற்று வழிகளில் இந்த இந்தியாவின் பாதுகாப்பை நாம் வந்து மீட்டெடுக்கணும். இந்த அரசியல்வாதிகளோட திருவிளையாடல்களுக்கு இந்த மக்கள் வந்து பலியாயிடக்கூடாது. இந்த மக்களை வந்து மக்களின் எண்ணங்களை தீர்மானிக்கிற இந்த அரசியல் விளையாட்டுகளுக்கு மக்கள் பலியாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து.